அருமையானவர்களே, இந்த நாளில் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 17:47 பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். இதை தாவீது கோலியாத்திற்கு நேராக சொல்லுகிறான். கோலியாத் அவன் பாருங்க, அவர் பெரிய ஆளா வாட்டா சாட்டாவா அப்படி ஃபுல் ஆர்மரோட வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் சொல்லுவதை கேட்டு பயப்படுகிறார்கள், பின்பு அவனை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தைரியமாய் அவனை எதிர்கொள்கிறான். அப்ப அந்த பெலிஸ்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், என்னடா இவன் ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான். அவன் போய் கேட்கிறான், எப்பா நீ தடியோட வர்றதுக்கு நான் என்ன நாயா, நான் அவனை அடிக்கிறேன்டா அப்படின்னு. இவன் உடனே பாருங்க, நான் உன்னை அடிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அப்ப தாவீதுக்கு தெரிந்திருந்தது, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஈட்டி என்கிட்ட இல்லை, அம்பு என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் அந்த கூழாங்கல்ல தூக்கிட்டு போறேன், இந்த கல்லே இல்லைனாலும் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது என்பதை தாவீது அறிந்திருந்தான். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எதிர்கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். The battle belongs to the Lord. அதை நீங்க முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்து, கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவள் அல்ல. அப்படின்னா நேச்சுரல் மீன்ஸ் இப்படி நடந்தா நீ ஜெயிப்ப, இப்படி நடந்தா உனக்கு அற்புதம் நடக்கும், அப்படி அவர் செய்கிற தேவன் அல்ல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் கிரியை செய்கிற தேவன். அதையும் நீங்க புரிந்துக்கணும். அப்ப இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் ஈட்டினாலும் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே உங்களை ரட்சிக்கிறவர். அப்ப இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், நான் இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன், ஏனால் இது என்னுடைய யுத்தம். அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை நான் அசாதாரணமான ரீதியில செய்து உனக்கு அசாதாரணமான வெற்றியை தருவேன். ஆமென். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்ப இன்னைக்கு உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பேசணும் பாருங்க. உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பேசி சொல்லணும், உன்னை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கடனை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன் கையில் விழுவதில்லை, கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் சொல்லணும். வியாதியை பார்த்து சொல்லணும், வியாதியை உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். என்னங்க எப்படி பேச சொல்றீங்க? இப்படிதான் பேசணும். மழையை பார்த்து பேச இயேசு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார், நான் ஜெயிப்பேன், உன்னை மேற்கொள்ளுவேன், இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் எனக்கு ரட்சிப்பை அருள்வார். நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து பேச ஆரம்பிங்க, உங்க பிரச்சனை மாறிவிடும். ஆமென். உங்க பிரச்சனை தலைகீழாய் மாறிவிடும். நீங்கள் மேற்கொள்ளுகிற இடத்தில் இருக்கிறதை உலகம் காணும். ஆமென். இதை இவன் சொல்லிட்டு அந்த கவனை எடுத்து சுழற்றி அடிக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அடிக்கிறான். அது போய் நெற்றியில் பட கோலியாத் வீழ்ந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த யுத்தம் கர்த்தருடையது. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா சொல்லுங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் அசாதாரணமான ஜெயத்தை எனக்கு தருவார். இந்த ஜன கூட்டம், என்னை சுற்றியுள்ள ஜன கூட்டம் எல்லாம் கர்த்தர் அசாதாரணமான ஜெயத்தை தருகிறவர் என்பதை புரிந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும். என் பிரச்சனையை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், நான் வெற்றி பெறுவேன். கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக நான் பெரிய ஜெயத்தை எடுப்பேன். இதை விசுவாசத்தோடு சொல்லுங்க, நிச்சயம் ஜெயம் எடுப்பீங்க. பெரிய சாட்சியாய் நீங்க நிற்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.